Easy Physics. Hi everyone. Today plus 2 physics second unit current electricity la thermoelectric current discuss பண்ண போறோம். லாஸ்ட் இதில் ஹீட்டிங் எஃபெக்ட் பார்த்தோம், ஜூல்ஸ் லா. இப்போ பார்க்க போகிறது வந்து சீபெக், பெல்டியர், தாம்சன் இந்த எஃபெக்ட்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் thermoelectric effect. What is thermoelectric effect? It is a conversion of temperature difference into electrical voltage. டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை எலக்ட்ரிக்கல் வோல்டேஜாகவும் சேஞ்ச் பண்ணலாம், எலக்ட்ரிக்கல் வோல்டேஜை டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸாகவும் சேஞ்ச் பண்ணலாம். தட் இஸ் நோன் அஸ் தெர்மோஎலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ இந்த டிவைஸை யூஸ் பண்ணி we can generate the voltage when there is a temperature difference on each side. ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை வச்சு நம்மளால் வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். If a voltage is applied, it generates a temperature difference. ஸோ வோல்டேஜை அப்ளை பண்ணாலும் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருந்தால் வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணலாம், வோல்டேஜை அப்ளை பண்ணால் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இதில் தெர்மோஎலக்ட்ரிக் எஃபெக்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சீபெக் எஃபெக்ட். ஸோ சீபெக்குங்கிறது தான் டிஸ்கவர் பண்ணதுனால இதை சீபெக் எஃபெக்ட்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் ஏ க்ளோஸ்டு சர்க்யூட்டாக கன்சிடர் பண்ணுறாரு. ஸோ வி கேன் டேக் ஏ க்ளோஸ்டு சர்க்யூட் கன்சிஸ்டிங் ஆஃப் டூ டிஸ்சிமிலர் மெட்டல்ஸ், காப்பர், அயன் அப்படிங்கிற டூ டிஸ்சிமிலர் மெட்டல்ஸை எடுத்துக்கிட்டு when the junctions are maintained at different temperatures, ஒன்று கோல்டு ஜங்ஷனாகவும் another ஒன்று ஹாட் ஜங்ஷன் கன்சிடர் பண்ணும்போது நமக்கு இஎம்எஃப் வந்து டெவலப் ஆகும். தட் மீன்ஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் டெவலப்டு. That is the Seebeck effect. So current flows due to the EMF developed is called thermoelectric current. So EMF develop ஆனதுனால நமக்கு current flow ஆகும். அந்த current நம்ம என்ன சொல்கிறோன்னா thermoelectric current அப்படின்னு சொல்கிறோம். So two dissimilar metals connected to form a two junction is known as thermocouple. ரெண்டு different metals வந்து கனெக்ட் பண்ணி டூ ஜங்ஷன்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தெர்மோகப்பிள். ஸோ இந்த பேராவிலேருந்து உங்களுக்கு டூ கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒன் இஸ் வாட் இஸ் சீபெக் எஃபெக்ட் அண்ட் அனதர் ஒன் இஸ் வாட் இஸ் எ தெர்மோகப்பிள். ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் சீபெக் எஃபெக்ட் அப்படின்னா in a closed circuit consisting of two dissimilar metals, when junctions are maintained at different temperatures and EMF is developed, the current that flows due to the EMF developed is called thermoelectric current. இதுதான் வந்து சீபெக் எஃபெக்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் தெர்மோகப்பிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா the two dissimilar metals connected to form a two junction is known as thermocouple. டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஒரு சைடில் வந்து கோல்டு ஜங்ஷனோ ஐஸ் ஃபில் பண்ணிக்கிறாங்க, அனதர் சைட் வந்து வாட்டரை ஹீட் பண்ணுறாங்க, அப்போ வந்து ஹாட் ஜங்ஷனாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அப்போது காப்பர், ஒரு மெட்டல் வந்து காப்பர், அனதர் மெட்டல் இஸ் அயன். ஸோ ரெண்டு மெட்டலையும் கனெக்ட் பண்ணிவிட்டு சர்க்யூட்டில் நடுவில் நமக்கு கேல்வனோமீட்டரை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேல்வனோமீட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர் த கரண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போது நமக்கு சர்க்யூட்டில் வந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆகிறத கேல்வனோமீட்டர் யூஸ் பண்ணி நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அப்போது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஆகும்போது இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகி நமக்கு சர்க்யூட்டில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். இப்போ நம்ம ஹாட் ஜங்ஷனையும் கோல்ட் ஜங்ஷனையும் இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா we get the same amount of EMF but in opposite direction. கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். If the hot and cold junctions are interchanged, the direction of current also reverse. Hence the effect is reversible. ஸோ அதனால் நமக்கு சீபெக் எஃபெக்டை ரிவர்சபிள் எஃபெக்ட்னு சொல்லலாம். அப்போது இங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் உடைய மேக்னெட்டிவ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் த நேச்சர் ஆஃப் த மெட்டல்ஸ் ஃபார்மிங் த கப்புள். எந்த மாதிரி மெட்டல்ஸ் வந்து நமக்கு கப்புலாக ஃபார்ம் பண்ணியிருக்கோ அந்த மெட்டலோடைய நேச்சரையும், நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஜங்ஷன்ஸ், ரெண்டு ஜங்ஷன்ஸ்க்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸு நமக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஆஃப் சீபெக் எஃபெக்ட். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு ஆஸ் எ தெர்மோஎலக்ட்ரிக் ஜெனரேட்டர்ஸ், otherwise it is called as Seebeck generators. These thermoelectric generators are used in power plants to convert waste heat into electricity. ஸோ பவர் பிளான்ட்டில் வேஸ்ட் ஆகக்கூடிய ஹீட்டை வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுது. ஓகேங்களா? செகண்ட் ஒன்
The effect is utilized in automobiles as automotive thermoelectric generators for increasing the fuel efficiency. Fuel efficiency increase பண்ணுறதுக்காக automobilesல யூஸ் பண்ணுறாங்க. Third one, Seebeck effect is used in thermocouples and thermopiles to measure the temperature difference between the two objects. Two objects உடைய temperature difference என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்காக தெர்மோகப்பிள்ஸ்லையும் தெர்மோஃபைல்ஸ்லையும் நமக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பெல்டியர் எஃபெக்ட். பெல்டியர் எஃபெக்ட். பெல்டியர் 1834 இந்த எஃபெக்டை டிஸ்கவர் பண்ணார். So when an electric current is passed through a circuit of a thermocouple, heat is evolved at one junction and absorbed at the other junction. ஸோ நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டு பாஸ் பண்ணோம் அப்படின்னா தெர்மோகப்பிளில் ஒரு ஜங்ஷனில் ஹீட் எவால்வேஷனும் அனதர் ஜங்ஷனில் ஹீட் அப்சார்ப்ஷனும் நடக்கும் அப்படிங்கிறாரு. அதாவது சீபெக் எஃபெக்ட்டுக்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட். சீபெக் எஃபெக்டில் நம்ம ரெண்டு தெர்மோகப்பிள் டிஃப்ரெண்ட் ஜங்ஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். ஜங்ஷன்ஸ் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னால நமக்கு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் பெல்டியர் எஃபெக்டில் நம்ம கரண்ட் பாஸ் பண்ணுறதுனால டிஃப்ரெண்ட் ஜங்ஷன்ஸில் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து நமக்கு பெல்டியர் எஃபெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு காப்பர் ஃபெரஸ் தெர்மோகப்பிளில் நம்ம ஜங்ஷன்ஸில் கனெக்ட் பண்ணுறோம் ஏபி அப்படிங்கிற ஜங்ஷனில். ஸோ மெயின்டைன் அட் த சேம் டெம்பரேச்சர். ஸோ ஃபஸ்ட்டு ஏபிங்கிற 2 ஜங்ஷன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறோம் வித் சேம் டெம்பரேச்சர். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட்டை ஃப்ளோ பண்ணுறோம். லெட் எ கரண்ட் ஃப்ரம் எ பேட்ரி ஃப்ளோ த்ரூ எ தெர்மோகப்பிள். ஸோ கரண்ட்டோட டைரக்ஷன்ஸ் பாருங்கள் நமக்கு. ஸோ காப்பர்லேருந்து ஃபெரஸ்க்கு, தட் மீன்ஸ் அயனுக்கு கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. ஸோ காப்பர் டு அயன் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது ஏங்கிற ஜங்ஷன் வந்து கூலாக இருக்கும். ஹீட் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்சார்ப் ஆகும். ஸோ ஹீட் அப்சார்ப் ஆகுறதுனால ஏங்கிற ஜங்ஷன் கூலாகும். பிங்கிற ஜங்ஷனில் ஹீட் எவால்வ் ஆகிறதுனால பி ஜங்ஷன் வந்து ஹீட்டடாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கரண்ட்டோட டேரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறோம். டயக்ராம் பியை பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டோட டேரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. இப்போ கரண்ட் வந்து அயன்லேருந்து காப்பருக்கு ஃப்ளோ ஆகுது அப்படிங்கும் போது ஸோ இந்த ஹீட்டும் கூலும் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். இப்போ பிங்கிற ஜங்ஷனில் ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணுறதுனால கூல் ஆகுவோம். ஏங்கிற ஜங்ஷனில் ஹீட் எவால்வ் ஆகிறதுனால ஹீட்டட் ஜங்ஷனாக இருக்கும். ஸோ அப்போது கரண்ட் ஃப்ளோ ஆகிற டேரக்ஷனை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஜங்ஷன்ஸ் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த இது வந்து பெல்டியர் எஃபெக்ட்டுங்கிறது ஒரு ரிவர்சபிள் எஃபெக்ட். சீபெக் எப்படி ரிவர்சபிளோ த சேம் வே பெல்டியரும் ரிவர்சபிள் எஃபெக்ட். நெக்ஸ்ட்டு தாம்சன் எஃபெக்ட். ஸோ தாம்சன் தான் இந்த எஃபெக்டை டிஸ்கவர் பண்ணார். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் 2 பாயிண்ட்ஸ் இன் எ கண்டக்டர் ஆர் at different temperatures, ஒரு கண்டக்டரை எடுத்துக்கிட்டு அதோடைய 2 பாயிண்ட்ஸில், அதாவது 2 எட்ஜையும் 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸில் ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுன்னா the density of electrons at these points will differ. எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன ஆகுன்னா வேரி ஆகும். ஸோ கண்டக்டருடைய 2 எண்ட்ஸ்லேயும் நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஸோ சேம் ஹீட் டெம்பரேச்சராக இருக்கும்போது நமக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகணும்னா எலக்ட்ரான் டென்சிட்டியோடைய வேல்யூவும் டிஃபர் ஆகும். ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி டிஃபர் ஆகும்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை க்ரியேட் ஆகும். ஸோ திஸ் எஃபெக்ட் இஸ் நோன் அஸ் தாம்சன் எஃபெக்ட். ஸோ தாம்சன் எஃபெக்டும் வந்து நமக்கு ரிவர்சபிள் எஃபெக்ட் தான். ஸோ இங்கே எப்படி அந்த தாம்சன் எஃபெக்ட் அக்கர் ஆகுது அப்படிங்கிறத டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டோம். வி கேன் டேக் ஏ காப்பர் பார். காப்பர் பாருடைய 2 எண்டை ஏபி அப்படின்னு எடுத்துக்கிட்டு மிட் பாயிண்ட்டை மட்டும் ஹீட் பண்ணுறோம். ஸோ அப்போ மிட் பாயிண்ட் ஹீட் பண்ணும்போது நமக்கு ஹையர் பொட்டன்ஷியலில் இருக்கும் மிட் பாயிண்ட். ஸோ அப்போ நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத பொறுத்து இப்போ நம்ம ஐங்கிற கரண்ட்டை வந்து சென்ட் பண்ணுறோம், ஃப்ளோ பண்ணுறோம் அக்ராஸ் த கண்டக்டர் வழியாக நம்ம கரண்ட்டை ஃப்ளோ பண்ணும்போது நமக்கு ஏசி பார்ட்டில் நமக்கு ஹீட் என்ன ஆகுனா அப்சார்ப் ஆகும். அதே மாதிரி சிபி பார்ட்டில் ஹீட் வந்து எவால்வ் ஆகும். ஸோ ஹீட் அப்சார்ப்னா என்ன மீனிங்? கூலிங்னும், ஹீட் எவால்வ் அப்படின்னா ஹீட்டிங்கும் இருக்கும். ஸோ அப்போ ஏசிங்கிற பார்ட்டு கோல்டாகவும் சிபிங்கிற பார்ட்டு ஹீட்டடாகவும் இருக்கும்.
So this heat is transferred due to the current flow in the direction of current. கரண்ட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கோ அதே டைரக்ஷனை ஹீட் ஃப்ளோவும் இருக்கிறதுனால இந்த எஃபெக்டை நம்ம என்ன சொல்லணும்னா பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ கரண்ட்டோட டைரக்ஷனும் ஹீட் ஃப்ளோ ஆகுற ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய டைரக்ஷனும் சேமாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் எ பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட். ஸோ அப்போ என்னென்ன மெட்டல்ஸ்க்கெலாம் நமக்கு பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர், ஜிங்க், கேட்மியம். ஸோ இது வந்து உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்ட். ஸோ அப்போது இங்கே வந்து என்ன பண்ணால் காப்பர் பார்க்கு இன்ஸ்டடாக வி கேன் டேக் எ அயன் பார். ஸோ அயன் பார் எடுத்துக்கிட்டு மிட் பாயிண்டில் ஹீட் பண்ணுறோம். ஸோ அப்போ கரண்ட்டை ஃப்ளோ பண்ணும்போது ஏசி பார்ட்டில் ஹீட் எவால்வும் சிபி பார்ட்டில் ஹீட் அப்சார்ப்ஷனும் இருக்கும். ஸோ அப்போ ஹீட் எவால்வ்டு அப்படின்னா அந்த ஜங்ஷன் வந்து ஹீட்டடாக இருக்கும். அப்போ ஏசி பார்ட் வந்து ஹீட்டடாகவும் சிபி பார்ட்டு கோல்டு. ஸோ பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இங்கே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இட் இஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதும் கரண்ட்டு ஃப்ளோ ஆகக்கூடிய டைரக்ஷனும் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால தான் நமக்கு நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்ட் அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்தெந்த மெட்டலில் நமக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளாட்டினம், நிக்கல், கோபால்ட், மெர்க்குரி. ஸோ இந்த மெட்டல்லாம் நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸ்மே இல்லை, நம்ம மிட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு ஹீட் பண்ணும்போது எந்த ஒரு சேஞ்சஸ்மே இல்லை அப்படின்னா தட் இஸ் எ ஜீரோ தாம்சன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அது ஒரே ஒரு மெட்டலில் மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகும். அது என்ன மெட்டல்னு பார்த்தீங்கன்னா லெட். ஸோ லெட்டு மட்டும்தான் ஜீரோ தாம்சன் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மெட்டல். ஸோ அதனால தான் அதை வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸில் கனெக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, சால்ட்ரிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க.